ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 19ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கேரள முதல்வராக பதவியேற்றார் வி.டி. சதீசன். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து கவர் ஆகும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் வந்து எலெக்ஷன் நடந்திருக்கும். இதில் வந்து காங்கிரஸ் கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ ஆர்டிக்கல் 164 பேசிஸில் ஒரு ஸ்டேட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறவர் யார் அப்படின்னா கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் வந்து வி.டி. சதீசன் அவர்களுக்கு வந்து முதலமைச்சராக பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணம் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர் தற்போது இருக்கக்கூடிய கேரளாவினுடைய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் தான் தமிழ்நாட்டினுடைய கூடுதல் கவர்னராக இருக்கிறார். ஸோ இதற்கான ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 153 பேசிஸ். ஸோ நார்மலாக நம்மளுடைய ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் வந்து எழுதும்போது தேர் ஷுட் பி ஒன் கவர்னர் ஃபார் ஒன் ஸ்டேட், அதாவது ஒரு ஆளுநர் ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா அந்த ப்ரொவிஷன்ஸாக இருந்திருக்கும். ஸோ லேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1956 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஆளுநர் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் வந்து ஆளுநராக இருக்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் வந்து தமிழ்நாடு ப்ளஸ் கேரளாவுக்கு வந்து கவர்னராக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மே 25 பத்மஸ்ரீ விருது பெறுகிறார் சிஆர்பிஎஃப் முன்னாள் தலைவர் கே. விஜயகுமார். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 அவார்ட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ நம் நாட்டினுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா அவார்டு. ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடியது பத்மா அவார்டு. ஸோ பத்மா அவார்டில் பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன், அடுத்ததாக வரக்கூடியது வந்து பத்மபூஷன். ஸோ நான்காவதாக இருக்கக்கூடியது வந்து பத்மஸ்ரீ அவார்டு. ஸோ இந்த பத்மஸ்ரீ அவார்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் முன்னாள் தலைவர் கே. விஜயகுமார் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட இருக்கு. ஸோ இந்த பாரத் ரத்னா அவார்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கு 3 அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ரீசெண்டாக வந்து 5 அவார்டு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ பத்ம விருதுகள் வந்து இறந்தவர்கள் இல்லாமல் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி நான் என்ஆர்ஐ தவிர வந்து 120 அவார்டுகள் வந்து வருடத்திற்கு வந்து இந்த பத்ம அவார்டுகள் வந்து வழங்கப்படும். ஸோ சிஆர்பிஎஃப்னு சொல்லும்போது நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சிஏபிஎஃப், அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய 7 ஃபோர்ஸஸில் ஒன்று தான் என்ன அப்படின்னா சிஆர்பிஎஃப், அதாவது சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் ஃபோர்ஸ். இதனுடைய முன்னாள் தலைமை இயக்குநரான கே. விஜயகுமார் அவர்களுக்கு வந்து இந்த பத்மஸ்ரீ அவார்டு வழங்கப்படுகிறது. ஸோ இவருடைய அந்த பேக்ரவுண்டை பார்த்தோம் அப்படின்னா 1975ஆம் ஆண்டு தமிழ்நாடு பிரிவை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரியான விஜயகுமார் சந்தன கடத்தல் வீரப்பனை கடந்த 2004ஆம் ஆண்டு சுட்டுக் கொண்ட அந்த அதிரடி படையினுடைய தலைவராக புகழ் பெற்றவர். ஸோ 1976 வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக தான் இவர் வந்து தகுதி பெற்றிருப்பார். ஆனால் அவருக்கு அந்த காவல்துறையில் பணிபுரிய விருப்பம் அதனால அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஐபிஎஸ் வந்து தேர்ந்தெடுத்திருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்ட வரம்புக்குள் பிசிசிஏ வராது சிஐசி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் பேப்பர் 4 பாலிட்டியில் ஆர்டி ஆக்ட் கீழே வரும். ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து 2005ஆம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருப்பட்டிருக்கும். அதாவது கவர்மெண்டுடைய ஸோ எல்லா விதமான அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வருவதற்காக ஸோ எந்தெந்த துறைகளுக்கு என்னென்ன ஒதுக்கீடு பண்ணுறாங்க, ஸோ ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணுறாங்க, ஸோ எல்லாமே என்ன பண்ணலாம்னா வெளிப்படையாக மக்களுக்கு கவர்மெண்ட் செய்யக்கூடியதை மக்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். அதற்காக தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டில் வந்து ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸோ அதே மாதிரி சென்ட்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஸோ இந்த அமைப்புகள் வந்து
இந்த ஆர்டிஐ சட்டம் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஸ்டேட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அதே மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இதர் குறித்து ஏதாவது நம்ம விவரங்கள் தெரியணும் அப்படின்னா நம்ம ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு நம்மளுடைய அந்த விண்ணப்பங்களை வந்து அனுப்பலாம். ஸோ 30 நாளைக்குள்ளே என்ன பண்ணணும்னா அவங்க வந்து அதற்கான பதிலை வந்து நமக்கு அழைக்க வேண்டும். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய பதில் நமக்கு திருப்திகரமா இல்லை, இல்லைன்னா அதில் போய் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் போகலாம். அதே மாதிரி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் இருக்கக்கூடிய அந்த மத்திய அரசுக்கு சொந்தமான அந்த பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அந்த துறைகளில் வந்து வெளிப்படையாக மக்களுக்கு வந்து தகவல்களை வந்து வழங்குவாங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பிசிசிஐ போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிசிசிஐ வந்து இந்த சிஐசி அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வந்து வராது அப்படின்னு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா எந்தெந்த விதிகள் மற்றும் அதிகாரங்களின் கீழ் ஸோ எப்படி வந்து ஒருத்தங்களை வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் அதே மாதிரி நேஷ்னல் லெவல் கிரிக்கெட்டுக்கு வந்து சூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதே மாதிரி எப்படி வீரர்களை வந்து தேர்வு செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி நம்ம பிசிசிஐல வந்து கோர முடியாது. ஏன்னா அது வந்து இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கீழே வந்து வராது. அது வந்து தன்னாட்சியான ஒரு தனியார் அமைப்பு. அரசியல் சாசனம், நாடாளுமன்றம், மாநில சட்டப்பேரவை அல்லது அரசு அறிவிக்கை அரசின் நிதி உதவியும் அது பெறவில்லை. அதே மாதிரி அந்த சட்டங்களால வந்து இந்த பிசிசி அப்படின்றது கொண்டு வரல. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வெளிப்படையாக தகவல்கள் வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத கட்டாயம் இல்லை அப்படின்னு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜாமீன் என்பது விதி, சிறை என்பது விதிவிலக்கு யூபிஏஏ வழக்குகளுக்கும் பொருந்தும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ நமக்கு ஆர்டிகல் 22 என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஆர்டிகல் 22 பார்த்தீங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஸோ நம்ம வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணும்போதும் அந்த வீட்டு காவலில் வைக்கும் போதும் நமக்கு என்னென்ன உரிமைகள் வந்து தரப்படுது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஆர்டிகல் 22. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எனிமி ஏலியன்ஸ்க்கு வந்து வழங்கப்படாது. ஸோ இது அரெஸ்ட்னு சொல்லும்போது நம்ம குற்றம் செய்து அதற்காக நம்மளை கைது செய்யும் போது, அதே மாதிரி டிடென்ஷன்னா வீட்டு காவலில் வைப்பாங்க. அதாவது ஒருத்தரால இனி குற்றம் நடைபெறும் அப்படின்னு கணிக்கப்பட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தப்பு செய்யறதுக்கு முன்கூட்டியே அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா சிறையில வைப்பாங்க. அதுதான் என்னதுன்னா டிடென்ஷன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதன் அடிப்படையில் நமக்கு நிறைய சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் 1950 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா மிஸ்ஸா சட்டம், ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஆக்ட் 1971 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் காஃபி ஃபோர்ஸ் ஆக்ட், அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் exchange and prevention of smuggling activities. ஸோ இந்த சட்டம் 1974 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் 1980 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தடா சட்டம், டெரரிசம் அண்ட் ப்ரிவென்டிவ் டிஸ்ட்ரப்ஷன் ஆக்ட் ஸோ 1986
1985 கொண்டு வந்திருப்பாங்க. இதை 1995 வந்து ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இல்லை. அதுக்கப்புறமா 5th பார்த்தீங்க அப்படின்னா பொடா சட்டம். ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் பொட்டா சட்டம், ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். ஸோ இது 2002 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா உஃபா சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1967 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு நிறைய தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 2022, 24, 2012 அண்ட் 2019. ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தடா சட்டம் டெரரிசம் அண்ட் ப்ரிவென்ஷன் டிஸ்ட்ரப்ஷன் ஆக்ட். அதாவது தீவிரவாதம் அவர்களால் அந்த தீவிரவாதம் அப்படிங்கிறது பயங்கரவாதத்துக்கு உட்படும் அப்படின்னு, அதாவது பயங்கரவாதம் அவர்களால் ஏற்படும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த தடா சட்டத்தின் கீழே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து முன்னாடி வீட்டு காவலில் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி காஃபி புசா சட்டம் அப்படிங்கிறது இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஸ்மக்லிங் ரிலேட்டடாக அதனால பெரிய இஷ்யூஸ் வர போகுதுன்னு அவங்கள என்ன பண்ணுவாங்க முன்னாடியே இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்டில் வந்து முன்னாடியே சிறையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிறை காவல் வச்சுருவாங்க. ஸோ அதில் தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த யூஏபிஏ அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க டிடென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஜாமீன் வழங்காமல் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டினரி சட்டத்தின் கீழ் ஒருத்தங்களை வந்து இந்த வீட்டுக்காவல் டிடென்ஷனில் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரெஸ்ட்டு அதே மாதிரி சாதாரண சட்டத்தின்படி சிறை காவல் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதற்காக அவங்கள வந்து இப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத முன்னாடி ரீசன் சொல்லுவாங்க. அதே மாதிரி 24 hours மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி அதற்கான தேவை இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அவங்கள விடுவிப்பாங்க. ஸோ ஆனால் இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சட்டத்தின்படி அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா 3 மாதம் வரைக்கும் வீட்டு காவலே வைப்பாங்க, அவங்கள வந்து வெளியே விட மாட்டாங்க. ஸோ அதன் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அட்வைசரி போர்டு அவங்களுடைய அந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா ரிலீஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத முடிவெடுப்பாங்க. ஸோ அந்த அட்வைசரி போர்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ் தான் இதில் வந்து இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சட்டத்தின்படி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஒரு வருஷம் அப்படியே வீட்டு காவலில் வைப்பாங்க, இல்லைன்னா ஒரு 6 மாதம் சிறை காவலில் வைப்பாங்க. இந்த மாதிரி அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ஈச் அந்த டிடென்ஷன் சட்டத்திற்கும்படி என்ன பண்ணுவோம்னா மாறுபடும். ஸோ இந்த மாதிரி அவங்களே இந்த சிறை காவலில் வச்சா கூட அவங்களுக்கு ஜாமீன் என்ன பண்ணணும் வழங்கணும். ஜாமீன் அப்படிங்கிறது என்ன விதி, சிறை என்பது விதி விலக்கு அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.